கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சேனை என்ற தலைப்பிலே செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரமசேனை என்பதை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்பொழுது தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை என் சேனை என்று தேவன் அழைத்திருக்கிறதை நாம் வேதத்தில் இருந்து காண முடிகிறது. இந்த தேவ சேனை என்பது மனிதர்களை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இந்த தேவ சேனை அல்லது என் சேனை, இஸ்ரவேல் தேவன், இஸ்ரவேலின் சேனை என்பதை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த சேனைகள் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய கிருபையுள்ள கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். நீர் எங்கள் ராஜாவாக இருந்து பல யுத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்தி கொண்டிருந்தீர். எங்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இந்த செய்தி நம்முடைய கருத்தை தருகிறேன். ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சேனை என்று சொன்னால் ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள், ஒரு யுத்தத்துக்கு போகின்ற வீரர்கள் என்று சொல்லலாம். தேவன் தன்னுடைய ஜனங்களை என் சேனை என்று சொல்லியிருக்கிறார். இந்த என் சேனை என்று எப்பொழுது அழைத்தார்? ஆபிரகாமின் மூலமாக உண்டான யாக்கோபின் புத்திரர் 70 பேர் புறப்பட்டு கானான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்துக்கு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பலுகி பெருகி லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்து 400 வருட சிறையிருப்புக்கு பிறகு கானான் தேசத்துக்கு மீண்டும் அழைத்து கொண்டு வருவேன் என்று ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தையை தேவன் சொல்கிறார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மோசே இடத்துல சொல்லுகிறார், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்கிறார். இது ஏன் சேனை என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று விரும்பினார். எகிப்து தேசத்தில் இருந்து அக்கினி ஸ்தம்பத்தோடும் மேகஸ்தம்பத்தோடும் புறப்பட்டு வரச் செய்தார், நடத்தினார். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்து சேர்ந்த பிறகும் பல புறஜாதி ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்த பொழுதும் தேவனே யுத்தம் பண்ணி சிதறடித்தார். ஆனால் சாமுவேலின் காலத்திலே தான் நியாயாதிபதிகள் பலர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் ஒரு நியாயாதிபதியாக நடத்தி கொண்டிருந்தான். ஆனாலும் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னதுனால சவுலை ராஜாவாக்கினார், பின்பு தாவீதை ராஜாவாக்கினார். அந்த தாவீதினுடைய வம்சம் ஏறக்குறைய ஒரு 30-32 ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டதாக நமக்கு வேதத்தில் இருந்து செய்திகள் கிடைக்கின்றன. ஆனால் தாவீதின் வம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கடைசியில 1000 வருடம் இந்த பூமியிலே நம்மை அரசாள போகிறார். அவர்தான் ராஜாதி ராஜா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல பிரியமானவர்களே. அது ஒரு யுத்தம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்ய வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டார், பிசாசு, உலகம், மாம்சம் எல்லாம் போராடி கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் போராடி மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படி இந்த தேவ ஜனங்களை தன்னுடைய சேனை என்று தேவன் அழைக்கிறார். வானம், பூமி இவைகளெல்லாம் சர்வசேனை, அந்த செய்தியை பார்த்தோம். தேவ தூதர்கள் பரமசேனை, அதை பார்த்தோம். இந்த தேவ ஜனங்களை தேவனுடைய சேனை என்று அழைக்கிறார். என்னுடைய சேனை என்று அவர் சொல்கிறார். இப்படி கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேலரின் சேனை என்று இந்த ஜனங்களுக்கு பெயர் உண்டு. அடுத்தது யோசுவா எரிகோ வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒருவர் உருவின பட்டயத்தை உடையவராக அவனுக்கு எதிர்பட்டார். அப்பொழுது அவன் கேட்கிறான், நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்கிறார். இது கர்த்தருடைய சேனை என்று சொல்லும் பொழுது அது ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது தேவதூதர்களிலே யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் உண்டு. மிகாவேல் அந்த யுத்தத்தை நடத்துகின்ற ஒரு தளபதியாக இருக்கிறார். பல தூதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சேனை. இஸ்ரவேல் ஜனங்களாகிய அவருடைய ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே 1,44,000 பேர் தான் தேவனுடைய சந்நிதிக்கு உட்படுவார்கள். அவர்கள் யூதர்கள். இது 1000 வருட அரசாட்சியில அவர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவர் நியமிப்பார். நாம் எல்லாரும் புறஜாதியான ஜனங்களாக இருந்தாலும் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் கர்த்தருக்குள்ளே நாம் நித்திரை அடைந்த, அதாவது மரணம் அடைகிறவர்கள் ஒரு பகுதி. உயிரோடு இருக்கிறவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாகும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகின்ற அந்த நேரத்தில் அவரோடு கூட நாமும் கூட இருப்போம். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், அது கர்த்தருடைய சேனை, பரலோகத்தின் சேனை என்று நமக்கு பெயர். அந்த பரலோகத்தின் சேனை தான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிற என் சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அந்த சேனையின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் யூதர்களாக யூத குலத்திலே பிறக்கவில்லை. ஆனாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை சமமாக்கினார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். இது ஒரு பெரிய பாக்கியமாக நாம் சொல்லலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு முக்கியமான ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, சாமுவேலின் தாயாகிய அன்னாள், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். பொருத்தனை பண்ணிக் கொள்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், இந்த ஜனங்களின் கர்த்தர், ஜனங்களின் அதிபதி, இந்த ஜனங்களின் தேவன் என்பதை அவள் உறுதியாக நம்பினார். அதனால தான் சேனைகளின் கர்த்தாவே என்று அழைக்கிறதை இதிலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இங்கே கோலியாத் என்கின்ற பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு அவன் யுத்தத்துக்கு அழைக்கிறான். அழைக்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பெலிஸ்தன், இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணலாம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறான். அப்பொழுது தாவீது வந்து என்ன சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஜீவனுள்ள தேவன் அவர், அவருக்கு இறப்பு கிடையாது, அவருக்கு தேவனுக்கு வம்ச வரலாறு இல்லை, அவர் அனாதியாய் தோன்றின தேவன், நித்திய நித்தியமாய் இருக்கிற தேவன். அதனாலே அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சேனைகளை நிந்திக்கிறதும் ஒன்றுதான், அவரை நிந்திக்கிறதும் ஒன்றுதான். நான் பல செய்திகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். தேவன் தன்னை தனியாகவும் தன்னுடைய ஜனங்களை தனியாகவும் ஒருபோது நினைத்ததில்லை. பார்வனை பார்த்து கேட்கிறார், என் ஜனங்களை மீறி நடக்கிறது என்ன என்று சொன்னால், அவரை மீறி நடக்கிறதும் அவருடைய ஜனங்களை மீறி நடக்கிறதும் ஒன்றுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை அவர் தண்டிப்பார், ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனால் அவர் மனம் வேதனைப்படும். அந்த தண்டனைக்கு காரணமாக பாவம் செய்ய தூண்டினவர்களையும் அவர் தண்டிக்காமல் விட்டதே கிடையாது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபி பெண்களோடு பாவம் செய்தார்கள். அதனாலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தண்டித்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட காரணமாக இருந்த அந்த மோவாபியரை அவர் தண்டித்தார். இந்த செய்தி நமக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது கோலியாத் இடத்திலே போகும்பொழுது, யுத்தத்துக்கு போகும்போது, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் தியானித்தது போல யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் பார்வோனிடத்திலே கேட்கும்படியாக மோசே இடத்தில் சொல்கிறார், நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். ஆண்டவர் எகிப்து தேசத்தை ஏன் பாதித்தார்? தன்னுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி பாதித்ததற்காக மட்டுமல்ல, அவருடைய நாமம் பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொண்டார்கள். அவருடைய வல்லமையும் மகிமையும் பிரஸ்தாபத்தை பூமியில் உள்ள சகல புறஜாதி ஜனங்களும் அறிந்து கொண்டு, ஓ, அந்த மகா பெரிய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நாம் ஒன்று செய்ய முடியாது,
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் அவர்கள் பயப்பட்டார்கள். இதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார் என்று 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். இப்படி தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக விளங்கினார் என்பதை பார்க்கலாம். எலியாவும் எலிசாவும் கூட தேவனை சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று 1 ராஜாக்கள் 18:15 செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் தேவன் என்று எரேமியா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாமம் என்பதை கூறியிருக்கிறார்கள். அடுத்து இந்த இஸ்ரவேலின் சேனை என்று சொல்லப்பட்ட இந்த இஸ்ரவேலின் சேனைகளை பற்றி பார்க்கும் பொழுது கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் பல நிகழ்ச்சிகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேலே அமர்ந்தவராக அங்கே பரலோகத்தில் காணப்படுகிறார். அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசின் மேலே இருந்தது. பரலோகத்தின் சேனைகள் என்று அழைக்கப்படுகின்ற பரிசுத்தவான்களாகிய எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேலே ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது பரலோகத்தில் உள்ள சேனைகள், நாம் தான் பரலோகத்தில் இருக்கிற சேனைகள். இந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு பூமியின் ராஜாக்களும் மிருகங்களும் அவர்களுடைய சேனைகளும் வந்தன என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த சேனைகள் என்பது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த தேவனுடைய சேனையாகிய ஜனங்கள், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் இப்பொழுது அதற்கு பிறகு இருக்கிறதான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்கிறதான ஒரு நியாய தீர்ப்பு என்ன என்பதை பார்க்கும்போது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அப்பொழுது மோசே தேவனிடத்திலே நியாயப்பிரமாணத்தை பெறும்படியாக மலையின் மேலே இருந்தான். அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியாது, எங்களை முன் சென்று நடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்ட பொழுது ஆரோன் அவரிடத்திலிருந்து
காதணிகள், நகைகள் போன்றவைகளை வாங்கி அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்தான். என்றால் அவர்களுக்கு தெரிந்தது அந்த கன்றுக்குட்டி தான். ஏனென்றால் எகிப்தின் தெய்வம் கன்றுக்குட்டி உபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கி வந்தார்கள். எகிப்தியர் வணங்கி வந்த அந்த தெய்வத்தை இவர்கள் தங்கள் தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இருந்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? இவர்களை தண்டிக்கும்படியாக மோசே என்ன செய்தான்? இறங்கி மலையில இருந்து இறங்கி வரும்பொழுது கன்றுக்குட்டியையும் ஜனங்கள் நடனம் ஆடுகிறதையும் சிலரை நிர்வாணப்படுத்தி இருந்ததையும் பார்த்து அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவன் என்னிடத்தில் சேரட்டும் என்று சொல்லும் பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையத்துக்கு உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அப்படியே 3000 பேர் அன்றைய தினம் விழுந்தார்கள். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான முதல் ஒரு மரண நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக இது இருக்கிறது. அதற்கு பிறகு கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷிக்க கூடாது என்பது பிரமாணம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜாதியான ஒரு ஸ்திரீயின் மகன் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அப்பொழுது அவனை பற்றி கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறிய கடவீர்கள் என்று சொன்னார். அப்படியே கல்லெறிந்து கொண்டார்கள். இப்படி கொன்று போட்டார்கள். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான முறுமுறுப்பினாலே தேவனுக்கு விரோதமாக பரீட்சை பார்த்து கோபம் ஊட்டினதுனால ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவன், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால அவனை அந்த தேசத்தில் சேர பண்ணுவேன் என்று சொல்கிறார். இப்படி அங்கே இருந்து புறப்பட்டவர்களிலே ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் புருஷர். ஆனால் கடைசியில் அந்த வனாந்திரத்தில் 40 வருடங்கள் சுற்றித் திரிந்தார்கள். அதில் அந்த வனாந்திரத்தில் பிறந்த அந்த ஜனங்கள் தான் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டார்கள். காலேபும் வழி நடத்தின யோசுவாவும் மாத்திரம்தான் அந்த அத்தனை ஜனங்களிலே உயிரோடு கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். மோசேயை கூட பிரவேசிக்க முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அடுத்து என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூவன் வம்சத்திலே இருக்கிற எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஊனையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக எழும்பினான். எழும்பி கர்த்தருடைய சபைக்கு மேலாக மோசேயும் ஆரோனும் உயர்த்துகிறதாக சொன்னார்கள். அப்பொழுது மோசே சொன்னார், நாளைக்கு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே வாருங்கள், யார் மிஞ்சி போகிறார்கள் என்பதை
அப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசினார். அப்பொழுது தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு எல்லாரையும் விலகி போகும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு ஜனங்கள் விலகி போன போது தாத்தானும் அபிராமும் வந்து தங்களுடைய குடும்பத்தோடு வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது மோசே சொல்கிறான், இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், நான் என் சொந்த விருப்பத்தின்படி செய்யவில்லை என்பதும் நீங்கள் எப்படி அறியலாம்? சகல மனிதனும் சாகிறபடி இவர்கள் செத்து போனால், சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்து பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். அவன் இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவருடைய வீடுகளையும் எல்லா மனிதர்களையும் அந்த கோராகுக்குரிய எல்லா ஜனங்களையும் விழுங்கி போட்டது. இப்படி கர்த்தர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இப்படி ஒரு காரியத்தை செய்ததுனால சபையார் மீண்டும் வந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக பேசினார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவே ஒரு பெரிய வாதை உண்டானது. அந்த வாதையை நிறுத்தும்படியாக தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக மோசே சொன்னான். ஆரோன் அப்படியே செய்தான். அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 பேர் இறந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்திமிலே தங்கியிருந்த பொழுது ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களையும் பணிந்து கொண்டார்கள். இதனால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே மூண்ட பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய கோபம் நீங்கும்படியாக சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடு என்று சொன்னார். அப்படி பாகாலை பற்றி கொண்ட மனிதரை கொன்று போடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் வேதனையோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் புத்திரர்களே ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். இதை பார்த்த உடனே அந்த ஸ்திரீயும் அந்த இஸ்ரவேல் மனிதனும் இருக்கின்ற அறைக்கு போய் அவர்கள் இருவருடைய வயிற்றிலும் உருவி கொண்டு போகும்படியாக ஈட்டியை குத்தி பினெகாஸ், ஆரோனுடைய குமாரனாகிய பினெகாஸ் அவர்களை கொன்று போட்டு அந்த வாதையை நிறுத்தினான். அப்பொழுது கூட ஒரு வாதை உண்டானது. அதில் 24,000 பேர் செத்தார்கள். ஏற்கனவே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாகத்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி துணிகரமான காரியங்களை செய்ததுனால அதற்கு பிறகும் ஆண்டவர் விட்டுவிடவில்லை. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது மோசையை பார்த்து சொல்கிறார், மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்க. பேயரின் சங்கதியிலே பேயர் நிமித்தம் உண்டான வாதை உண்டான நாளிலே, அப்படிப்பட்ட நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்ற மீதியான் பிரபுடைய குமாரத்தின் சங்கதியில
அந்த காரியங்களினாலே உங்களுக்கு மோசம் பண்ணி நெருக்கினார்கள், கர்த்தருடைய கோபம் வர காரணமாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயந்தீர்க்கப்பட மரித்து போக காரணமாக இருந்ததினாலே அவர்களையும் கொன்று போடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு பெரிய வாதையை கர்த்தர் அனுமதித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்படி வேதத்திலே பல காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டதை நம்மாலே காண முடிகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒன்று வேசித்தனம் அல்லது விக்கிரகாராதனை. இந்த 2 காரியங்கள் தான் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலே இங்கே சேர வேண்டாம், அவர்கள் உங்களை தங்கள் பக்கம் சாய பண்ணுவார்கள், விருந்துண்ண அழைப்பார்கள், விக்கிரங்களை பணிந்து கொள்ள சொல்வார்கள், அதனாலே நீங்கள் துரத்துண்டு போன அந்த ஜனங்களோடு சேர வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் ஜனங்கள் கேட்கவில்லை. ஏன் சாலமோனை அவ்வளவு ஆசீர்வதித்திருந்தார். அந்த ராஜாவாகிய சாலமோன் ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு 2 முறை சொன்னார். ஆனாலும் கூட அவன் அந்நிய ஸ்திரீகளை மிகவும் விரும்பி அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஸ்திரீகளுக்கு விருப்பம் உண்டாகும்படியாக, அவர்களை மகிழச் செய்யும்படியாக அந்த ஸ்திரீகள் வணங்கி வந்ததான தெய்வங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு இவன் பலி செலுத்தினான், பலிபீடங்களை உண்டாக்கினான். என்னதான் சொன்னாலும் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தர் எதை சொல்கிறாரோ, எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதைத்தான் செய்வார்கள். இன்று வரைக்கும் நாமும் கூட அப்படித்தான். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய மகத்துவங்களை எழுதி உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறேன், ஆனால் அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதை பின்பற்றி நடக்கவில்லை என்றெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பலவிதமான நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு நியாய தீர்ப்பை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த தேவனுடைய சேனை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், இஸ்ரவேலின் சேனை, இஸ்ரவேல் ஜனங்கள், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலரிலே 1,44,000 யூதர்கள் காக்கப்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இஸ்ரவேலர்களாக அல்லது யூதர்களாக இல்லாத நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்று நாம் இப்பொழுது தியானித்தோம். இப்படிப்பட்டவர்களாகிய நாம், ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் கர்த்தருடைய வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நிமிடத்திலே எம்மைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட இருப்போம். இது இல்லாமல் கடைசி நாட்களிலே கைவிடப்பட்ட சபை என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இந்த பூமியிலே 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் படுவார்கள். அதெல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. எப்படியெல்லாம் வாதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வாதிக்கப்படுவார்கள் என்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே ஒரு செய்தியில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கடைசியிலே ஒரு பெரிய வாதை எப்படி என்று சொன்னால், கடைசி நாட்களிலே பரலோகத்தில் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்தில் இருக்கிற நிலைமையை யோவான் காண்கிறார். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்ற ஒரு பெயர் அங்கே காணப்பட்டது. இந்த ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்படி ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது.
இப்படி இந்த ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாமல் இருக்கிறவர்கள் நியாயந்தீர்க்கப்படுகிறார். நாம் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பலவிதமான சேனைகள் இருக்கும் பொழுது நாங்கள் உமக்கு உம்முடைய சேனையாக, கர்த்தருடைய சேனையாக இருக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் சேனைகளாக எங்களை மாற்றும். நாங்கள் உம்மோடு கூட பரலோகத்தில் காணப்பட உதவி செய்யும். உம்மோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுதே நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். பரலோகத்தில் நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து நிற்கப் போகிறோம். நீர் யுத்தம் பண்ணும்பொழுது உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் கர்த்தருடைய சேனை அல்லது பரலோகத்தின் சேனை என்று அழைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.